இப்போ நம்ம வந்து சமைக்கி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுகர் பீட் பார்த்தாச்சு, டியூப் பார்த்தாச்சு. அது வந்து சாதா நூலில் போட்டேன். ஆனால் நான் சமைக்கி வந்து ஜரி த்ரெட்டில் பண்ண போகிறேன். எதுக்காகனா சில டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜரி வந்து வெளியில் தெரியும் சமைக்கியில். அதுக்காக நம்ம ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். நான் சாதா நூல் யூஸ் பண்ணல. இதில் ஒரு 3-4 டைப் வரும். எப்படி போடுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரியை, அதாவது செயின் ஸ்டிச் போடுற மாதிரி மேலே எடுத்திருக்கேன். அது மேலே வந்து சமைக்கியை போடுறேன். நான் சமைக்கியை போட்டு அது பக்கத்தில் ஊற்றி அதே மாதிரி தெரியுதுங்களா? இப்படி மேலே எடுத்து நூல் மேலே சமைக்கியை கொண்டு வரேன். இதில் நம்ம போடுற நூல் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாது. உங்களுக்கு இதில் வந்து இந்த ஜரி வந்து தெரியாதவங்களுக்கு வெறும் சமைக்கி மட்டும்தான் தெரியும். சமைக்கி எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். விரலில் பிடிச்சி தான் நான் எடுக்கிறேன். சமைக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் போடும்போது 3-4 டைப் இருக்கிறதுனால எதை எப்படி போட்டோன்றது குழம்பும். அதனால் சொல்லும்போது சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கூட நம்ம நுணுக்கமாக கவனித்தா கரெக்டாக வரும் நம்மளுக்கு. முதல் டைப் வந்து நூலை மேலே எடுத்துட்டு அதுக்கு மேலே சமைக்கி போடுறேன். நாட் போடுறேன். நாட்டை எப்படி போடுறன்றத நல்லா பாருங்கள். இப்போது அடுத்த டைப் சமைக்கி போட போகிறேன். எப்படின்னா அடுத்த டைப்பு சமைக்கி கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடுறேன். இங்கே பாதி சமைக்கி மேலே திருப்பியும் அதுக்கு மேலே இன்னொரு சமைக்கி. எப்படி போடுறேன்னு புரியுதா? இந்த சமைக்கி மேலே இதுக்கு மேலே வைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு நூலை எடுக்கிறேன். இதில் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜரியோட கலர் தெரியும். இந்த இதில் நம்ம போடுற ஜரியோட கலர் தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே ஜரியோட கலர் வந்து தெரியும் நம்மளுக்கு. அதனால் ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்டாக சமைக்கி வாங்கிட்டு ஜரி நூலை ட்ரெஸ் கலரில் எடுத்து நம்ம போட்டோன்னா வித்தியாசமாக இருக்கும் நம்மளுக்கு. என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த நூல் வந்து இதில் தெரியும். அதனால் ஜரி த்ரெட்டு நான் யூஸ் பண்ணுறேன்.
இப்போது அடுத்த டைப்பு சமிக்கியில் போட போகிறேன். இது எப்படின்னா இதிலெல்லாம் சமிக்கி வந்து ஆஃப் தான் நம்மளுக்கு தெரியும், பாதி அந்த அடுத்த சமிக்கி வந்து மறைச்சிக்கும். இதில் வந்து எப்படின்னா முழு சமிக்கியும் நம்மளுக்கு தெரியும். எப்படின்னா சமிக்கை கீழே வச்சிடறோம், இப்படி வச்சுட்டு திருப்பி இன்னொரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து முன்னாடி போட்டது இதில் பாதி சமிக்கி தான் தெரியும். ஆனால் இப்போ மூணாவதாக போட போகிறது எப்படின்னா சமிக்கி முழு சமிக்கியாக நம்மளுக்கு ஃபுல் சர்க்கிள் தெரியும். இதில் வந்து நமக்கு ஆஃப் தான் தெரியும், இதில் வந்து முழுசாகவே தெரியும். எப்படி போடுறேன்னா பாருங்கள், செயின் போடுறதுக்கு எடுத்துகிட்டு இதோட நடுவில் இருக்க ஓட்டையில் குத்தி எடுத்துகிட்டு திருப்பியும் வெளியிலையும் ஒரு ரெண்டு செயின், ஒரு சமிக்கியை வச்சு முன்னாடி ஒரு செயின் பின்னாடி ஒரு செயின் போடுறோம். இப்போ முதல் செயின் போடுறேன். இப்போது முதல்ல அப்புறம் இது அடுத்தது செயின் 2 போட்டுறேன். இப்போ பக்கத்தில் வந்து சமிக்கியை கொண்டு வந்து வைக்கிறேன், மேலே வைக்காமல் பக்கத்தில் வச்சு இப்போ இங்கே ஒரு செயின் போடுறேன். திருப்பியும் பின்னாடி ஒரு செயின், திருப்பியும் இங்கே ஒரு செயின் வைக்கிறேன். இது ஒரு டைப் நம்மளுக்கு. மூணு டைப் நம்ம சமிக்கியில் பார்த்துருக்கோம். முதல்ல ரெண்டும் ஆஃபாக வருது வந்து சமிக்கி ஜரி த்ரெட் வந்து தெரியாது, அடுத்ததில் ஜரி த்ரெட் தெரியும். இப்போ மூணாவதாக போடுறதுல சமிக்கி முழு சமிக்கியே தெரியும், ஜரி த்ரெட்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போது அடுத்த டைப் பார்க்கலாம். சமிக்கி அதாவது ஒரு சுகர் பீடு வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் திருப்பியும் ஒரு சமிக்கி, திருப்பியும் ஒரு செயின் போடுறோம். திருப்பியும் சுகர் பீட் கோக்குறேன். திருப்பியும் ஒரு செயின், திருப்பியும் சமிக்கி வைக்கிறேன். துணி ஸ்டிஃபாக இருக்கிறதுனால சமிக்கி விழும்போது கொஞ்சம் அது எதிர செய்யும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு சுகர் பீட் அடுத்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு சுகர் பீட், செயின் ஸ்டிச், சுகர் பீடுக்கு பதிலாக நம்ம டியூபையும் யூஸ் பண்ணி போடலாம். சுகர் பீடுக்கு பதிலாக ஒரு டியூபை யூஸ் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். சுகர் பீடே கோல்டன் கலராக போடாமல் கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் எப்படி கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சுகர் பீடும் கலராக யூஸ் பண்ணிக்கலாம்.